65 வயது மூதாட்டி. எங்க ஒழிஞ்சிருக்காங்க? ஆனா அதை விடுங்க ஒழிஞ்சதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஏப்ரல் 23ஆம் தேதி அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் கூட்டு அனுப்பிட்டாங்க. விடுங்க, எத்தனை பேர் ஓடிடுவாங்க. அதனால அருமை சொந்தங்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாலியல் வன்கொடுமையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனையோ பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேரடி சம்பந்தம் இருக்கு, நீங்க மறந்துறாங்க. அதனால் அவர்களுக்கு பழிக்கு பழி தீர்ப்பது நம்முடைய கடமை. தாய்மார்கள் நீங்க தயவு செஞ்சு முன்னாடி இருக்கணும். அதே நேரத்தில் இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க, முதல் தலைமுறை வாக்காளர்கள் இருக்கிறீங்க. ஐயா, இந்த தேர்தல் வந்துட்டேங்க, இந்த தேர்தல் பிங்கி பாஞ்சி தேர்தல் இல்லை. ஒரு தம்பி கேட்டாங்க, கண்ணாடி போட்டு ஜம்முன்னு இருக்காங்க, செல்ஃபி ஜம்முன்னு இருக்காங்க, இப்படி ஆடுறாங்க தம்பி. தேர்தலுக்குள்ள எல்லாம் சினிமால போய் பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளியே வந்திருப்பான். தேர்தலுக்கெல்லாம் ஓட்டெல்லாம் போட்டாதீங்க தம்பி. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக வேண்டாம், என்டிஏ வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏ வேண்டும். எடப்பாடி பழனிசாமி என்ன வேண்டும், அவ்வளவுதான். இதை தாண்டி எதுவுமே இல்லைங்க. யோசிக்கிறேன், மிச்சவங்க அப்புறம் பார்த்துக்கலாம். அருமை சொந்தங்களே, மாத்திக்கிட்டு ஒரு ஓட்டை போட்டுறாதீங்க. ஒரு ஓட்டு முக்கியமான ஓட்டு, வளர்ச்சிக்கான ஓட்டு. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, நான் கல்லூரி மாணவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். ஐயா, நான் சொல்றேன், கடந்த ஆண்டு மட்டுமே மத்திய அரசு ஸ்காலர்ஷிப் பணமாக தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்களுக்கு 1299 கோடி கொடுத்தது. நம்ம எங்கேயும் சொன்னமாங்க ஐயா? நம்ம எங்கேயாச்சும் மார்க்கமா? எங்கேயும் தம்பட்டம் அடிச்சோமா? எங்கேயும். அது நம்முடைய கடமை, கல்லூரி மாணவருடைய உரிமை நம்ம கொடுத்துருக்கோம். 1000 ரூபாய் கொடுத்து நம்ம பேசுற பேச்சு இருக்கு. தாய்மார்களுக்கு காதெல்லாம் ரத்த வருது. எத்தனை டைம் நீ கொடுத்து 1000 ரூபாய் சொல்லி காட்டுறது இல்லைங்களா? தாய்மார்கள் இருக்கிறாங்க, எத்தனை டைம் சொல்லி காட்டுறது? 28 மாசம் கொடுக்கல, 29வது மாசம் கொடுத்துட்டு 60 மாசத்துக்கு 60,000 கொடுத்துருக்கணும். ஆனா கொடுத்தது 32,000. 28 மாசம் 28,000 காணும். ஆனா இன்னைக்கு அவங்க பேசுற பேச்சை கேட்டா நமக்கே காதல ரத்தம் வந்துருப்பாங்க. தாய்மார்களே, நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் எப்படி நம்ம பீகார்ல, மகாராஷ்டிரால எல்லா இடத்துலையும் என்டிஏ செய்தோமோ, முதல் நாள் முதல் கையெழுத்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க வங்கி கணக்கு 10,000 ரூபாய் உங்க வங்கி கணக்கு. முதல் நாள் முதல் கையெழுத்து. அதே முதல் நாள் முதல் கையெழுத்து மகளிர் உரிமை தொகை 1000 2,000, அதுவும் அதேதான். ஆனால் அருமை சொந்தங்களே, இதெல்லாம் கூட நம்முடைய என்டிஏ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய, எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய வாக்குறுதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தாய்மார்கள் எல்லோரும் இருக்கணும். செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர்ல அவங்க பார்த்துவாங்க. கரூர்ல அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் நீங்க பார்த்துங்க. 50,000 வாக்கு வித்தியாசத்துல அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அம்மா நீங்க அங்கேயே இருக்க கீழே வரும். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மிக பொறுமையாக மணி 9:15 ஆகியிருந்தாலும் கூட தாய்மார்கள் பொறுமையா குழந்தைகளோடு வந்திருக்கிறீங்க. எல்லோரும் நன்றி தெரிவித்து, பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்கள், ஐயா கல்லு போட்டு போய் குடி சொல்றது முத்துங்கய்யா, அந்த தாய்மார்களை கை வச்சவங்களை விட்டுறாதீங்க என்ற காவல்துறை நண்பர்களுக்கு தெரிவித்து, நம்முடைய கரூர் மாவட்டத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக அவைத்தலைவர் அருமையன் திருவிக்கு அவர் நம்மோடு இருக்கின்றார்கள். நன்றி தெரிவித்து, மாவட்டத்தினுடைய கழக இணை செயலாளர் மல்லிகா சுப்ராயன் அக்கா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, மாவட்டத்தினுடைய கழக துணை செயலாளர் ஆலங்கிய தங்கராஜன் அவர்கள் நன்றி தெரிவித்து, அனைத்துடைய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் பசுவை சிவசாமி அவர்கள், ஐயா மாரப்பன் அவர்கள், ஐயா கவின்ராஜ் அவர்கள், செந்தில்குமார் சகோதரர் அவர்கள், இசிகே ஜெயராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தியதற்காக நன்றி தெரிவித்து, கிருஷ்ணாயபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் நகுல்சாமி அவர் நன்றி தெரிவித்து, கரூர் மாவட்டத்தினுடைய பகுதி கழக செயலாளர், கரூர் வடக்கு பகுதி அன்னமார் தங்கவே அண்ணா அவர்கள், கரூர் மேற்கு பகுதி சக்திவேல் அவர்கள், மத்திய தெற்கு பகுதி சேரன் பழனிசாமி அவர்கள், மத்திய வடக்கு பகுதி ஆண்டாள் தினேஷ்குமார் அவர்கள், கிழக்கு பகுதி சுரேஷ் அவர்கள், தெற்கு பகுதி அண்ணன் ரவி அவர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, இன்றைக்கு நம்முடைய கரூர் மாவட்டத்தினுடைய ஒன்றிய கழக செயலர் தாந்தோணி கிழக்கு ஒன்றிய மன்னன் பாலகிருஷ்ணன் அவர்கள், தாந்தோணி மேற்கு ஒன்றிய மன்னன் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, நம்முடைய கரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அலமையாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கு, இந்த கரூர் சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளர் செல்வராஜ் அவர்களுக்கு, இணையமைப்பாளர் வெங்கடாசாமி அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் சக்திவேல் முருகன் அவர்களுக்கு, ஆர்வம் அவர்களுக்கு, மாவட்ட செயலர் முருகேசன் அவர்களுக்கு, சரண்ராஜ் அவர்களுக்கு, அண்ணன் காளிமுத்து அவர்களுக்கு, மத்திய மாநகர் மண்டல் தலைவர், வடக்கு மாநகர் மண்டல் தலைவர், தெற்கு மாநகர் மண்டல் தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு, கிழக்கு ஒன்றிய தலைவர் அருள்முருகன் அவர்களுக்கு, மேற்கு மாநகர் பொறுப்பாளர் ராமமூர்த்தி அவர்களுக்கு, நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக எல்லோருக்கும் நன்றி சொல்லணும். குறிப்பாக கரூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்களுக்கு, சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சுரேஷ் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் தங்கவேல் அவர்கள், ஜி கே வாசன் அண்ணையுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் திருமூர்த்தி அவர்கள், ஜான் பாண்டியன் அண்ணையுடைய டிஎம்கே மாரியப்பன் அவர்கள், புரட்சி பாரதத்தினுடைய தலைவர் செல்லமுத்து அவர்கள்,
முத்தரையர் சங்கத்தினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்கள், தொண்டர்கள், அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா மூத்த தலைவர்கள் ஒரு பெரிய பட்டியலில் இருக்கிறாங்க, கடுமையா உழைக்கிறாங்க. ஐயா, நம்ம எல்லோருமே நம்முடைய ஒரே ஒரு வேலை, எல்லா வாக்கையும் இங்கே ரெட்டலைக்கு கொண்டு வந்துடணும். அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ் நம்மளுக்கு கொண்டு வந்துடணும். 50,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற்று இங்கிருந்து நீங்க அனுப்பி வைங்க. வரும்போது ஒரு பெரிய பொறுப்போடு தான் வருவார். போகும்போது எம்எல்ஏவா அனுப்பி வைங்க. ஒரு 2 நாள் கழிச்சு நான் இங்க வந்துடுறேன். ஐயா, எல்லாரும் சேர்ந்து கரூர் மாவட்ட எல்லைகளை வரவேற்போம். ஒரு பெரிய பொறுப்போடு கரூரை முன்னேற்றுவதற்காக நாம் எல்லோரும் சேர்ந்து துணை இருப்போம். அது மட்டும் எங்களுக்கு போதும். அதை தவிர எதுவுமே எதிர்பார்க்கல. கரூர் முன்னேறட்டும், தமிழக மக்கள் முன்னேறட்டும், மத்திய அரசுடைய திட்டங்களை வரட்டும் என்று சொல்லி எல்லா மூத்த தலைவர்கள், அந்த வண்டியில் இருக்கக்கூடிய நம்முடைய பேச்சாளர் பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மேலிருந்து பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, கடைக்கார அண்ணன் எல்லோருமே நேரத்தை பொருட்படுத்தாம அங்க இருக்கக்கூடிய அக்கா, கூட்டிக்கிற அக்கா இருக்கிறாங்க, அக்காவுக்கும் நன்றி தெரிவித்து, காவல்துறை நன்றி தெரிவித்து எங்களுடைய உரையை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி.